வணக்கம் மாஸ்டர்ஸ். என் பேர் கோமதி. ஸோ பிரமிட் மகாப்தர் ஃபவுண்டேஷன் சார்பாகவும், பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும், குளோபல் புத்தாஸ் பிளாட்ஃபார்ம் சார்பாகவும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி தலைப்பு என்ன அப்படின்னா காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் தான் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காமன் சென்ஸ்னால என்னன்னு நினைச்சுக்குவோம். அந்த வண்டியில போகும்போது லெஃப்ட்ல போகணும் கரெக்டா, அப்புறம் ரூல்ஸ் அபைட் பண்ணி வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ்வலா நம்ம சொல்லிட்டே இருப்போம். பட் இங்க காமன் சென்ஸ் அப்படிங்கிறது இங்கித ஞானம் அப்படின்னு சொல்றது. இங்கிதம்னா என்ன, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் நமக்கு அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது எல்லாமே புற உலகத்துக்கான அறிவு அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த புற உலகத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நமக்கு நிறைய 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 விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது அக உலகத்துல, அதாவது இன்னர் வேர்ல்டுக்குள்ள என்ன மாதிரியான காமன் சென்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? என்ன மாதிரியான இங்கித ஞானத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஏன் நம்ம இங்கித ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னா, நாம எல்லாருமே ஆன்மாக்கள் தான். ஆன்மாக்கள் ஆகிய நாம மனித உடல்ல பிறப்புகள் நிறைய எடுத்து எடுத்து நம்ம நிறைய அனுபவங்களையும் பாடங்களையும் சேகரித்துக்கிட்டே நம்ம வரோம். அப்போ நம்ம என்ன மாதிரியான பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் நம்ம ஆன்மா அப்படின்னா, நம்ம இங்கித ஞானம் அப்படிங்கிறது நமக்கு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்போ காமன் சென்ஸ் அப்படின்னா இங்கித ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அக உலகத்துக்கு தேவையான இங்கித ஞானம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நோ காசிப், அதாவது புறம் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் அது ஃபர்ஸ்ட் விஷயம். புறம் பேசக்கூடாது அப்படின்னா, ஏன் அது புறம் பேசக்கூடாது அப்படின்னா, நாம என்ன பண்ணுவோம், நம்ம மத்தவங்க என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, அடுத்த குடும்பத்துல என்ன நடக்குது, அடுத்த கேபின்ல என்ன நடக்குது, இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை பத்தி நம்ம நிறைய சேகரிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடவுள் தன்மை, அதாவது சைக்கிக் எனர்ஜி, காட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தியானம் பண்ணும்போது நம்மளை சுத்தியும் சேரக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி, விஸ்வ சக்தி, இயற்கையின் சக்தி, பேராற்றல் அப்படின்னு எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? அந்த எனர்ஜியினுடைய அளவு நமக்கு வேகமா குறைய ஆரம்பிக்கும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு வரும். அதனால என்ன நடக்கும், நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட், நம்ம மன அமைதி கெட்டு போகும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால காசிப் பண்றதுனால என்னுடைய எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால யார பத்தியும் புறம் பேசக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காமன் சென்ஸ் என்ன அப்படின்னா, மத்தவங்களை பத்தி புறம் பேசவே கூடாது. அத இன்னும் சொல்லணும்னா கேன்சர் ஆஃப் த சோல், ஆன்மாவின் புற்றுநோய் அப்படின்னு சொல்றாங்க காசிப் பண்றது. அப்போ யார பத்தியும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம காசிப் பண்ண கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் இங்கித ஞானம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் காமன் சென்ஸ். செகண்ட் என்ன அப்படின்னா, நோ கம்பேரிசன். மத்தவங்களோட என்ன ஒப்பிட்டு பார்க்க கூடாது. யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க கூட என்ன நான் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஆன்மா அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துலயும் மறக்கவும் கூடாது. அந்த மறக்காம இருந்து இருந்து நம்மளை யார் கூடவும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா நான் எடுத்துட்டு வந்திருக்கிற என்னுடைய கேள்வி பதில், என்னுடைய கொஸ்டின் பேப்பர் வேற, வினாத்தாள் வேற. என் கூட பயணம் பண்ற என்னோட அம்மாவா இருக்கலாம், என்னோட அப்பாவா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், என்னோட மத்த ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல வேற வேற கண்ட்ரில பிறந்திருக்கலாம், வேற நாட்டுல இருக்கலாம், வேற ஊர்கள்ல இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் யார் கூடவும் நான் என்ன ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா என்னோட அம்மாவாவே இருந்தா கூட அவங்களோட வினாத்தாள் வேற, என்னோட வினாத்தாள் வேற. சோ அதனால இரண்டாவதா நம்ம கடைபிடிக்க வேண்டிய காமன் சென்ஸ், இங்கித ஞானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான். ஓகேவா? மூணாவதா வர்றது என்ன அப்படின்னா, நோ கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துலயும் ஒரு சின்ன குறை கூட நம்ம சொல்லவே கூடாது. அதுக்காக
குறை இருந்தும் நம்ம கண்டுக்காம போகணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. குறைகள் இருந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவா அது ஒரு நிறையா எப்படி மாத்துறதுன்னு மாத்தி யோசிக்கக்கூடிய தன்மை எனக்குள்ள வளர்த்துக்கணும். நான் தான் அதை பயிற்சி பண்ணி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ எவ்ரிடே நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, யார பத்தியும் நான் காசிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கான்சியஸா நான் பிராக்டிஸ் பண்ணணும். நான் தினமும் முழு உணர்வு நிலையோட விழிப்புணர்வோட அதை நான் பயிற்சி பண்ணணும். 2வது, யார் கூட என்ன கம்பேர் பண்ணிக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படிங்கிறது. 3வதா என்ன, நோ கம்ப்ளைண்ட்ஸ். எந்த சூழ்நிலையிலையும் நான் யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. எனக்கு கரண்ட் இல்ல, ஏசி இல்ல, எனக்கு வேர்க்குது, வெயில் அடிக்குது, குளிர் அடிக்குது, நிறைய அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்போம். எனக்கு அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அது பண்ணுது, எனக்கு உடம்பு சரியில்லை, அது என்ன பண்றது, அவன் பணம் சம்பாதிக்கல, அது கொடுக்கல, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். ஆனா டெய்லி நைட்டு தூங்கும் போது நம்ம இந்த காமன் சென்ஸ் எல்லாம் நம்ம டெய்லியும் பிராக்டிஸ் பண்றோமா? டெய்லியும் நான் நைட் தூங்கும் போது என்னையே நான் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இங்கிலீஷ்ல செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், செல்ஃப் செக் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது நாமளே சுயமா பரிசோதித்து பார்க்கணும். என்ன பண்ணணும், நைட்டு நான் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி மூச்சை கவனிச்சுட்டு என்ன செய்யணும், நான் இன்னைக்கு யாரு கூடயாவது கம்பேர் பண்ணிக்கிட்டேனா, யார் கூடயாவது யார பத்தியாவது கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னனா, இல்ல யாரையாவது பத்தி காசிப் பண்ணனா அப்படின்னு என்ன நானே சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்தது 4வதா வர காமன் சென்ஸ் என்ன அப்படின்னா, நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமை அப்படிங்கிறது, தலையிடாம நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படின்னா என்ன, தலையிடாம இருக்கணும்னா என்ன, என்னோட வேலையை நான் செய்யணும். ஏன் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது? நான் போய் இலவச அட்வைஸ் கொடுப்பேன். ஓகேவா? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்காம, ஐயோ அவங்க கேட்கறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும், ஐயோ அவங்க கேட்டுட்டாங்களே அப்படின்னு தாட்சண்யத்துக்கு கட்டுப்பட்டு நான் போய் வேலை செய்வோம். எனக்கு என்ன வேணுங்கிறத பத்தி நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி மத்தவங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பயங்கரமா யோசிச்சு வேலை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சோ இந்த மாதிரி என்னோடத பார்க்காம நான் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சு அவங்களுக்கு எப்படி நான் அட்வைஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி முன்னேறதுக்கு வழி சொல்லலாம், அவங்க கிட்ட எப்படி நான் நல்ல பேர் வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மத்தவங்கன்னு நிறைய 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 நம்ம யோசிப்போம். அந்த யோசிக்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளையே நாம தொலைச்சிருவோம். நம்மள அடையாளம் தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம எங்க இருக்கோன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா இனிமே அந்த மாதிரி வேலை நம்ம செய்யக்கூடாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் செஞ்சதுல என்னுடைய வேலையை நான் கரெக்டா செஞ்சேனா, எனக்கு தேவையானதை நான் கரெக்டா பண்ணிக்கிட்டேனா, என்னுடைய பொறுப்புகளை நான் கரெக்டா செஞ்சேனா, வீட்டுல சமைக்கணுமா, இல்ல ஆபீஸ் போகணுமா, இல்ல பணம் சம்பாதிக்கணுமா, இல்ல கிராசரிஸ் வாங்கி கொடுக்கணுமா, இல்ல ரேஷன் கடைக்கு போகணுமா, எதுனாலும் எனக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னா, பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்தந்த ஒரு லேபிள்க்கும் இப்ப நான் ஒரு ஃபீமேல் அப்படிங்கறதுனால நான் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நான் பிளே பண்ணுவேன். ஒரு அம்மாவா இருக்கலாம், ஒரு மகளா இருக்கலாம், ஒரு வைஃபா இருக்கலாம், ஒரு மருமகளா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஆன்மீக ஞானத்தை வழங்குற ஒரு ஒன் ஆஃப் த மாஸ்டர்ஸா நான் இருக்கலாம். சோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பை எல்லாம் நான் சரியா செய்யறேனா அப்படின்னு நான் செல்ஃப் செக் பண்ணி பார்க்கணும். எவ்ரி டே நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன செல்ஃப் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ நான் என்னோடத கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இன்டர்ஃபரன்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படின்னா என்ன, யார் விஷயத்திலையும் நான் தலையிடாம இருக்கேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், நோ காசிப் சொன்னோம். அடுத்தது நோ கம்பேரிசன் சொன்னோம். அடுத்தது நோ கம்ப்ளைண்ட் சொன்னோம். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அடுத்தது என்னன்னா, நோ நான் வெஜிடேரியன் ஃபுட். ஓகேவா? அப்படின்னா வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நம்ம சாப்பிடணும். எந்த சூழ்நிலையிலையும் நான்வெஜ் அப்படிங்கறத கையில தொடவே கூடாது, சாப்பிடவே கூடாது. நான்வெஜ் கையில தொடவே கூடாது. நான்வெஜ் நீங்க சாப்பிடுறீங்க, அசைவ உணவு நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களோட கடவுள் ஆற்றல் அப்படின்னு சொல்ற அந்த கடவுள் தன்மை அப்படிங்கிறத நீங்க இழக்கிறீங்க. உங்க கண்ணுக்கு நல்லது கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது கூட அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட் அசைவ உணவு நம்ம சாப்பிட சாப்பிட நல்ல விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தெரியாது. உங்க கண்ணு மறைக்கப்பட்டுரும், ஒரு கிளவுட்ஸ் மாதிரி மறைஞ்சிடும்.
உங்க கண்ணை வந்து மறைச்சிடும், புகமூட்டம் ஆயிரும். அதனால எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறது பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையும் நம்ம இழந்துருவோம். நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க சைவ உணவு சாப்பிட்டா என்ன, அசைவ உணவு சாப்பிட்டா என்னன்னா, நம்மளோட புத்தி வந்து சரியான நேர்கோட்டுல இயங்காம, அது வந்து என்ன சிந்திக்கணுங்கிறதுக்கு சிந்திக்க தெரியாம தவறான வார்த்தைகளை யூஸ் பண்றது, தவறான முடிவுகளை எடுக்கிறது, தவறான வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம போறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நடக்கும். அதுக்காக தான் சைவ உணவே சிறந்த உணவு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சைவ உணவை தவிர கண்டிப்பாக அசைவ உணவு கையில தொடவே கூடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, சத்தியம். சோ அதனால எந்த சூழ்நிலையிலையும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சோ இந்த காமன் சென்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த காமன் சென்ஸை சொல்லி கொடுத்தவர் யாரு அப்படின்னா நம்மளோட பத்ரிஜி தான். இதை எல்லாத்தையும் அவர் நடைமுறைப்படுத்தினாரு. லட்சக்கணக்கான பிரமிட் மாஸ்டர்ஸுக்கு இதை சொல்லி கொடுத்திருக்காரு. இதை வந்து அத்தனை பேரும் ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஏ மாஸ்டர். பிஏ மாஸ்டர்னா என்ன? நம்ம வந்து எப்பவுமே வந்து யாராவது ஒருத்தரை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தானே நம்ம இருப்போம். ஒரு டிசைபிளா இருப்போம், ஒரு லேர்னரா இருப்போம், ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு வாத்தியாரா இல்லாம நம்ம வந்து கீழாலேயே நம்மளை தாழ்மைப்படுத்தி படுத்தி இருந்துட்டே இருப்போம். ஆனா நம்ம பிஎஸ்எஸ்எம்ல வந்து எப்பவுமே பத்திரிஜி வந்து என்ன சொல்லுவாருன்னா பிஏ மாஸ்டர். பிஏ மாஸ்டர்னா என்ன? நீ ஆசானாக இரு, நீ குருவாக இரு, நீ தான் குரு, நீ தான் கடவுள் அப்படிங்கிறது தான் நம்ம பிஎஸ்எஸ்எம் சொல்லியிருக்கு. சோ நாம தான் கடவுள், நாம தான் குரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பத்ரிஜி ஒரு குரு, மகாவதர் பாபாஜி ஒரு குரு, யோகானந்த பரமஹம்சர் ஒரு குரு. அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு குரு தான். ஏன்னா அதனாலதான் இந்த கான்செப்டை நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், இப்ப இதை வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சோ பிஏ மாஸ்டர். சரி, பிஏ மாஸ்டர்னா என்ன? யாரு வந்து மாஸ்டர்னு நம்ம சொல்லுவோம்? யார மாஸ்டர்னு சொல்லுவோம்? ஒருத்தர் வந்து ஒரு குருன்னு நம்ம சொல்றோம், ஒருத்தர் வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்றோம், ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்களை யார மாஸ்டர்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுக்கே அவங்க பொறுப்பு எடுத்துக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பொறுப்பு எடுத்துக்குவாங்க. அவங்க அந்த பொறுப்பு மூலமா நிறைய விஷயங்களை கத்துக்குவாங்க. அந்த விஷயங்களை நம்மள மாதிரி சராசரி மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவங்களுக்கு வழி நடத்துவாங்க. அவங்களதான் ஆசான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நாம என்ன பண்ணணும்? நமக்கு நாமளே ஃபர்ஸ்ட் பொறுப்பெடுத்துக்க தெரியணும். நான் எதுக்காக இந்த பூமியில பிறப்பெடுத்திருக்கேன்? நான் எதுக்காக நான் தியானம் பண்றேன்? நான் எதுக்காக இந்த புத்தகங்கள்ல நான் வாசிக்கிறேன்? நான் எதுக்காக இந்த காமன் சென்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்? நான் ஏன் சைவ உணவு மட்டுமே சாப்பிடணும்? ஏன் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது? தேக தர்மம்னா என்ன? என்னோட பிசிக்கல் பாடியில நான் ஏன் வந்திருக்கேன்? பிசிக்கல் பாடிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அது எப்படி நான் பாத்துக்கணும்? இந்த மாதிரி எல்லாம். ஆன்மானா என்ன? ஆன்மா எங்க இருந்து வந்துச்சு? ஆன்மாவோட பொறுப்பு என்ன? ஆன்மா எதுக்காக இந்த மனித உடல் எடுத்து பிறப்பெடுத்து இங்க வருது? இந்த மாதிரியான கேள்விகள் நமக்குள்ள நிறைய இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் எப்ப கிடைக்க ஆரம்பிக்கும்னா எனக்கு நானே பொறுப்பு எடுத்துக்கும் போது மட்டுமே அந்த பதில்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். என்னன்னா பிஏ மாஸ்டர், நீ ஆசானாக இரு அப்படிங்கிறது தான். அதாவது என்னுடைய எதுக்காக அது சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ, என்ன வந்து வார்த்தைகள் பேசுறீங்களோ, எந்த மாதிரி உங்களுடைய உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துறீங்களோ, என்ன மாதிரியான செயல்கள்ல உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையும். சோ அப்ப நான் என்னோட வாழ்க்கைய யார் உருவாக்குறாங்க அப்படின்னா கடவுள்னு யாரோ ஒருத்தர் வெளியில இருந்து நமக்கு உருவாக்குறது இல்லை. ஓகேவா? என்னோட வாழ்க்கைய உருவாக்கி கொள்வது நான் மட்டுமே. அது வழி நடத்திக்கிறதுக்கு என்ன நானே என்னோட வாழ்க்கையில ஃப்ரீயா நான் வந்து இயல்பா இலகுவான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம இந்த காமன் சென்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு இலகுவான ஒரு வாழ்க்கையா அமையும் அப்படிங்கிறதுலயும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அப்போ வி கிரியேட் ஆர் ஓன் ரியாலிட்டி. அந்த எப்போ வந்து நான் என்னோட நிஜங்களை நான் தான் உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கிற புரிதல் எனக்கு வருதோ அப்ப நான் ஒரு மாஸ்டரா இவால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் எப்பவுமே வந்து ஒரு ஆசானாக இருக்கறக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆசானாகவே நான் மாறிடணும். அப்போ என்ன பத்தின புரிதல் எனக்கு வர வர நான் வந்து ஒரு ஆசானா நான் மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ என் கூட என்னை பத்தி நான் எப்ப புரிஞ்சுக்குவேன் அப்படின்னா, என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கு, அது சார்ந்த உணர்வுகள் எப்படி இருக்கு, அது சார்ந்த வார்த்தைகள் நான் எப்படி வெளியிடுறேன், என்ன மாதிரியான செயல்கள்ல நான் என்ன நானே ஈடுபடுத்திக்கிறேன் அப்படிங்கறது என்ன நானே தள்ளி இருந்து பார்த்து நான் எனக்குள்ள சரியான பாடங்களை நான் கத்துக்கிட்டு மேல வர வர அது கத்துக்கிட்டு முன்னேற முன்னேற நானும் ஒரு ஆசானாக முன்னேறுகிறேன் அப்படிங்கிறது. அப்போ நம்ம எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எண்ணம், சொல், செயல், உணர்வுகள், இந்த 4 விஷயத்திலையும் என்ன நானே எனக்கு உற்று நோக்க தெரியணும். உற்று நோக்கி இந்த 4 விஷயங்கள்ல நான் எங்கெங்க என்னென்ன விஷயங்களை நான் சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில என்ன நானே ஈடுபடுத்திக்கணும். இது வந்து ஒரு மேஜிக் கிடையாது. நம்ம வந்து எப்பவுமே என்ன நினைச்சுக்குவோம் அப்படின்னா, மகாவதர் பாபாஜி வருவாங்க, இல்ல பத்ரிஜி வருவாங்க, இல்ல ஓஷோ வருவாங்க, இல்ல வெங்கடாஜலபதி வருவாங்க, இல்ல ஜீசஸ் வருவாங்க, இல்ல முகமது நபிகள் வருவாங்க, நம்மளை வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி யாரும் வரமாட்டாங்க. நம்மளோட எண்ணம், சொல், செயல், உணர்வுகள் எப்படி இருக்கோ அது சார்ந்ததே நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அப்ப நான் என்ன பண்ணணும், இதை இன்னும் ஈஸியா நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட அன்றாட வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வந்து நான் திசை திருப்பிக்கணும், என்னோட வாழ்க்கையை எப்படி நானே வழி நடத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கணும் அப்படின்னா 2 விஷயங்கள்ல நான் வந்து பார்க்கணும். இது எண்ணம், சொல், செயல் அதெல்லாம் ஓகேவா? இப்ப வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்துல நான் என்ன நானே கவனிச்சு பார்க்கணும். என்னன்னா, என்னுடைய அணுகுமுறை. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, என்னுடைய அணுகுமுறை. 2வது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய டெண்டன்சிஸ். என்னுடைய மனப்பான்மை. ஓகேவா? இந்த 2 விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும், பரிசோதித்து பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி அணுகிறேன், ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி உணர்வுகள்ல நான் இருக்கும்போது இந்த மாதிரியான விளைவுகள் எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளைவுகளை எனக்கு உற்று நோக்கவும் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன பண்ணணும், ஆட்டிடியூட நம்ம செக் பண்ணணும். அடுத்தது டெண்டன்சிஸ், அதாவது அணுகுமுறை மற்றும் மனப்பான்மை. இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து உற்று நோக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அதாவது திருப்பியும் நான் ரிப்பீட் பண்றேன். நோ காசிப், நோ கம்பேரிசன், நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ நான் இன்டர்ஃபரன்ஸ், வெஜிடேரியனிசம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பிஏ மாஸ்டர். ஏன் பிஏ மாஸ்டர்னு நம்ம சொல்றோம்னா, நமது நிஜங்களை நாமே உருவாக்கி கொள்கிறோம். பிஏ மாஸ்டர் அப்படிங்கும் போது நம்மளோட லைஃபுக்கு நாம தான் முழு பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த வேலை பார்க்க வேண்டிய ஏரியாஸ் என்னென்ன இடத்துல எல்லாம் நம்ம வேலை பார்க்கணும்னா 4 இடத்துல வேலை பார்க்கணும். 1 எண்ணம், சொல், செயல், உணர்வுகள். இந்த 4 விஷயத்திலையும் அந்த 4 விஷயத்தையும் நான் சரி பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆட்டிடியூட பார்க்கணும், என்னோட அணுகுமுறை. ஓகேவா? என்னோட அணுகுமுறை வந்து எண்ணங்கள் ரீதியாவும் இருக்கலாம், உணர்வு ரீதியாவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ஆட்டிடியூட்ல நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்தது மனப்பான்மை அப்படிங்கிறது, மனப்பாங்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த 2 விஷயத்தையும் நம்ம செக் பண்ணணும். இதை ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமளே சுயமா செல்ஃப் செக் பண்ணும் போதுதான் இது நம்ம எங்க தப்பு பண்றோம், அதுக்கான தேவையான அறிவை நான் எங்க இருந்து சேகரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு நானே எஜுகேட் பண்ணிக்கணும். அந்த கல்வியை எனக்கு நானே கொடுத்துக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், 3 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். தியானம் பண்ணணும், சுவாத்தியாய யோகா பண்ணணும், சஜன சங்கத்தியம் பண்ணணும். இந்த 3 விஷயத்தின் மூலமா தான் அந்த கல்வியை நான் எடுத்துக்க முடியும். அந்த கல்வியில நான் ஆன்மாவின் கல்வி, ஓகே, ஆன்மீக கல்வி அப்படிங்கிறத. ஆன்மீக கல்வினா என்ன, நம்ம ஆன்மாவை பத்தி, ஆன்மாவையும் அதனுடைய இயல்பு, அதனை சார்ந்த இயல்பு, இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஆன்மீக கல்வி. அந்த ஆன்மீக கல்வி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி செய்யும் போது மட்டுமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வரக்கூடிய சவால்கள் என்ன, அந்த சவால்களை நம்ம எப்படி கையாள முடியும் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிறத பத்தி நம்ம அதிகமா பேசாததுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால்களை சந்திக்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய தயக்கமும், கவலையும், பயமும்,
நமக்கு இருந்துட்டே இருக்கு. இல்ல பொறுப்பின்மை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. இந்த பொறுப்பு அப்படிங்கறத நமக்கு வந்து வரணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆன்மீக கல்வி அப்படிங்கறத கத்துக்கிட்டே ஆக வேண்டிய அவசியத்திலையும் கட்டாயத்திலையும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. அந்த ஆன்மீக கல்வியில வந்து இப்ப நான் பேசின எல்லாத்தையும் தினம் ஒரு ஒரு கான்செப்டா நம்ம பிராக்டிஸ் பண்ணியே தீரணும். அதுல இன்னொரு விஷயமும் ஒண்ணு இருக்கு. அதை நான் வந்து இப்ப டீட்டெயில்டா பேசல. நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா கர்ம விதி அப்படிங்கிறது. அது அநேகமா நிறைய மாஸ்டர்ஸ் பேசியிருக்காங்க. அது இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய எல்லாமே இருக்கு. நீங்க புக்ஸும் இருக்கு. அந்த அது ரிலேட்டடான புக்ஸ் என்ன அப்படிங்கிறது நாளைக்கு செஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். கர்ம விதி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாடம். அந்த பாடத்தை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது நிறைய கான்செப்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். இதை ரெக்கார்ட் பண்றாங்க. நீங்க அந்த வீடியோஸ் வரும்போது திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. ஏன்னா இந்த இந்த பாடம் அப்படிங்கிறது வந்து ஒரே நாள்ல ஒரு டைம்ல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடாது. திரும்ப திரும்ப அதை நம்ம கேட்கணும். ஏன்னா நம்ம மனிதர்களா பிறப்பு எடுத்த உடனேயே நம்ம யாருங்கிறத மறந்துடுவோம். அதுதான் பூமியில பிறப்பெடுக்கிற அந்த கேம்னுடைய ரூல். ஓகேவா? அந்த பிறப்பெடுக்கிற அந்த கேம்ல வந்து நம்மளே மறந்துடுவோம். நம்மளை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரியான செஷன்ஸ் ரிமைண்டர்ஸ் நமக்கு தொடர்ந்து 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 தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை தொடர் பயிற்சியா செய்யும் போது மட்டுமே உங்களை நீங்களே அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும். அடையாளம் தெரிஞ்சு உங்களை நீங்களே இயக்கிக்க முடியும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து இதை பிராக்டிஸ் பண்ணணும். இதுல வந்து நீங்க இப்ப படிச்சதெல்லாம் பத்தவே பத்தாது. அப்ளிகேஷன் ஒண்ணு இருக்கு. உங்களோட அன்றாட வாழ்க்கையில இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்ப நோ காசிப்னு நான் சொல்றேன் அப்படின்னா நான் காசிப் பண்ணாம இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி எனது நிஜங்களை நானே உருவாக்கி கொள்கிறேன் அப்படின்னா அதுக்கான முழு பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறதுக்கும் தயாரா இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே நான் எடுத்துக்க மாட்டேங்கிறேன். அந்த பொறுப்புணர்வுங்கிறதே என்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்போ என்னோட வாழ்க்கையில சவால்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட பொறுப்பை நான் எடுத்துக்கிறதுக்கான 100% முயற்சி நான் எடுத்தே ஆகணும். அதுக்கு தேவையான எனர்ஜி தான் இந்த மாதிரி சத்சங்கம், சுவாத்தியாயா, தியானம் மூலமா நமக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜி எடுத்து நம்மளே இயக்கிக்க நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா ப்ளீஸ்.